நம்ம வந்து இந்த பேட்டர்னுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் கட்டிங் தான் கட் பண்ண போறோம். ஸோ பேப்பர் கட்டிங் எடுத்துக்கோங்க. இதுக்கு சார்ட் இல்லைன்னா ஏதாவது பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் லென்த் மார்க் பண்ணிக்கோங்க. லென்த் வந்து மேலே ஷோல்டர்ல இருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டி வரைக்கும் வேணுமோ இல்லை அது கீழே வரைக்கும் வேணுமோ அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிட்டு ஹைட் மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து சின்ன பேபிக்கு 7 இயர்ஸ் பேபிக்கு ஸ்டிச் பண்றேன் அப்படின்றனால ஹைட் வந்து 31 இன்ச் இருந்தது. ஸோ அதோட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி 32 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் எவ்வளோன்னு எடுத்துக்கோங்க ஷோல்டருக்கு மேலே. ஸோ டோட்டல் ஷோல்டர் வந்து 10 இன்ச்சு, அதில் பாதி வந்து 5 இன்ச்சு. ஸோ 5 கூட ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு மார்க் பண்ணிட்டு 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணுங்க. ஷோல்டர் கிட்ட இருந்து ஆர்ம் ஹோல் வந்து 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இங்க இருந்து ஸ்ட்ரெயிட் லைனும் இங்க ஷோல்டர் கிட்ட இருந்து ஒரு லைனும் போட்டுக்கோங்க. இப்போ ஆர்ம் ஹோல் இங்க மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம செஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் வந்து 24 இன்ச் இருந்தது. 24 4ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6 இன்ச்சு. 6 இன்ச்சு கூட ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்றேன். 1.5 இன்ச் மார்க் பண்ணா 7.5 இன்ச். ஸோ நான் எக்ஸ்ட்ரா 2 இன்ச் 8 இன்ச்சா வச்சுக்கிறேன். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தா பரவாயில்ல, நம்ம ஸ்டிச் பண்ணி சரி பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டு 8 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அங்க இருந்து ஒரு 5 இன்ச்சுக்கு ஒரு டாட் வச்சுக்கோங்க. அங்க ஒரு லைன் போட்டுக்கோங்க. இடுப்பு அளவு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடுப்பு அளவு மார்க் பண்றதுக்கு அங்க இருந்து ஒரு 5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ இடுப்போட அளவு வந்து 22 இன்ச்சு. இந்த 22 இன்ச்சையும் 4ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. 22 இன்ச்சை 4ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5.5 இன்ச்சு. ஸோ 22 4ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5.5 இன்ச்சு. ஸோ 5.5 இன்ச்சு கூட ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 7.5 இன்ச்சு. ஸோ இங்கே 7.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டேன். அங்கிருந்து ஒரு 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 6 இன்ச்சு மார்க் பண்ணி லைன் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல ஹிப் மார்க் பண்ணிக்கலாம். டோட்டல் ஹிப் வந்து 25 இன்ச். அந்த 25 வந்து 4ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ 4ஆல டிவைட் பண்ணா 6.5 இன்ச் வருது. 6.5 இன்ச் கூட 2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 8.5 இன்ச் வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து அப்படியே டிரா பண்ணிக்கலாம். ஸோ இங்க இருந்து இங்க வந்து இது வரைக்கும் வரலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம ஹைட் மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். நம்ம இங்க வந்து எவ்வளவு வச்சிருக்கோமோ அதோட ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. 8.5 இன்ச் வச்சிருக்கோம். ஸோ இங்க வந்து 9.5 இன்ச் வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஜாயின் பண்ணிடுங்க. இங்க இருந்து இது வரைக்கும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சைடு மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஆர்ம் ஹோலும் டிரா பண்ணிக்கோங்க. இங்க வந்து ஒரு 1 இன்ச் விட்டுருங்க. 1 இன்ச் சின்ன பசங்கன்றனால 1 இன்ச் இல்லைன்னா 3/4 இன்ச்சே போதும். ஸோ இங்க இருந்து ஆர்ம் ஹோல் டிரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நெக்குக்கு டிரா பண்ணணும். இங்க வந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஷோல்டர் 3 இன்ச் மார்க் பண்ணிட்டு இப்போ நெக்கை வந்து இதுல பேக்ல மட்டும் தான் நம்ம நெக் வைக்க போறோம். ஃப்ரண்ட்ல வந்து நம்ம அந்த கவுல் ஷேப்ல வரனால அதுவே அந்த கிளாத்தே நம்மளுக்கு சுருக்கமா வந்து நெக் மாதிரி டிசைன் ஆயிடும். ஸோ பேக் நெக்குக்கு நான் 1.5 இன்ச் வைக்கிறேன். ஸோ பேக் வந்து ரொம்ப லோவா வேண்டாம் இதுல. ஸோ அதனால 1.5 இன்ச்சே போதும் பேக்குக்கு. ஸோ 1.5 இன்ச் வச்சு ஒரு நெக் பாக்ஸ் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி யூ ஷேப் டிரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டாப்போட மார்க்கிங்லாம் இதுதான். இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம பேப்பர் பேட்டர்னை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த பேப்பர் பேட்டர்ன் வச்சே நம்ம அந்த ஃப்ராக்கோட ஃப்ரண்ட்டும் பேக்கும் இப்போ கட் பண்ண போறோம். பேக் பீஸ் வந்து இந்த நம்ம பேப்பர் பேட்டர்னை அப்படியே வச்சு கட் பண்ணிடுவோம். ஃப்ரண்ட்ல மட்டும்தான் இந்த கவுல் ஃப்ராக் வந்து டிசைன் தனியா வரும். ஸோ அதுக்கு மட்டும் கொஞ்சம் நம்ம பேப்பர் கட்டிங்ல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணணும்.
ஸோ இப்போ இந்த பீஸை வச்சு அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் பேக் பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி 1 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்ச்சு வந்து 44 இன்ச் லென்த் இருக்க கிளாத்து. ஸோ 1 மீட்டர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாத்தை வந்து நம்ம பேப்பர் கட்டிங் அகலம் எல்லாம் ஃபுல்லா மார்க் பண்ணிட்டோம். பேப்பர் கட்டிங்லேயே நம்ம அகலம் எல்லாம் ஃபுல்லா மார்க் பண்ணிட்டோம். ஸோ அந்த பேப்பர் கட்டிங்கோட அகலத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பேக் பீஸ் பேப்பர் கட்டிங் எப்படி பண்ணிருக்கோமோ அதே மாதிரி தான் நம்ம பேக் பீஸ் கட் பண்ண போறோம். இந்த மாதிரி கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பேப்பர் கட்டிங் எந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிருக்கோமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த பீஸை. இந்த மாதிரி நம்ம இந்த பேப்பர் பேட்டர்னை வச்சு இந்த பேக் பீஸை கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பேக் பீஸோட கட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணணும். நம்ம பேக் பீஸ் கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஃப்ரண்ட் பீஸ்ல வந்து கொஞ்சம் இந்த கர்ல்ஸ் வரணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட்ல வந்து நம்ம இந்த பேப்பர் கட்டிங் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த பேப்பர் கட்டிங்ல வந்து இந்த செஸ்ட்டுக்கு ஒரு 1 இன்ச்சுக்கு மேலே, ஸோ 1 இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டேன். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டதுக்கு அப்புறம் இந்த ஸ்ட்ரெயிட் லைனை வந்து ஃபுல்லா கட் பண்ணாம இந்த கார்னர் வரைக்கும் இந்த இடத்துல ஜாயிண்ட் இருக்கணும். ஸோ அது வரைக்கும் கட் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் இருக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி போடும்போது ஃபிளிட்ஸ் மாதிரி வரும். ஸோ இப்போ வந்து இந்த பேப்பர் கட்டிங்கை வச்சு அப்படியே நம்ம துணியில கட் பண்ணலாம். இப்போ வந்து நான் ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்றது கிளாத்தை வந்து 2ஆ மடிச்சு போட்டுருக்கேன். ஃப்ரண்ட் பீஸ் தனியா கட் பண்றோம். ஸோ அதுக்காக 2ஆ மட்டும் மடிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2ஆ மடிச்சு போட்டுட்டு நம்ம அந்த பேப்பர் கட்டிங்கை அப்படியே அந்த கிளாத் மேல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்க பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இங்க கட் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபிளிட்ஸ் வரணும் அப்படின்றத இந்த மாதிரி தூக்கி எந்த இடத்துல வரணுமோ அந்த அளவுக்கு நீங்க விரிச்சுக்கோங்க. அதிகமா ஃபிளிட்ஸ் வேணும் அப்படின்னா நல்லா விரிச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த அளவுக்கு விரிச்சுட்டேன். ஸோ இந்த அளவுக்கு இந்த இடத்துல ஃபிளிட்ஸ் வந்துடும். வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பின் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிட்டு இங்க இருந்து தான் நம்மளுக்கு இந்த ஷோல்டர் வரணும். ஷோல்டர் வந்து அப்புறம் இந்த ஆர்ம் ஹோல் இந்த ஷேப்ல டிரா பண்ணிட்டு அப்படியே நம்ம இந்த பேப்பர் கட்டிங் எப்படி பண்ணிருக்கோமோ அதை அப்படியே கட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பின் எல்லாம் எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு இந்த ஷேப் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி இருக்கும். நம்ம நெக் மட்டும் கட் பண்ணக்கூடாது. ஸோ இதை கட் பண்ணாம அப்படியே பொண்ணு வந்து இந்த ஷோல்டர் அப்படியே ஜாயின் பண்ணும் போது நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபிளிட்ஸ் மாதிரி அப்படியே வரும். இந்த ஷோல்டரை வந்து இந்த மாதிரி நம்ம வைப்போம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வைக்கும் போது இந்த ஷோல்டரும் ஜாயிண்ட் ஆயிட்டு இந்த இடத்துல அப்படியே நம்மளுக்கு ஃபிளிட்ஸ் மாதிரி வரும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கிளாத்தோட பேக்கோட நெக் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். அதுக்கு கிராஸ் பீஸ் வச்சு இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல வச்சு ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிடலாம். ரவுண்ட் ஷேப் ஈஸியாக திரும்புறதுக்கு கட் கொடுத்துக்கிறேன். இப்போ கட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு மடிப்பு, அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு ஃபுல்லாக மடிச்சு அப்படியே ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பேக் சைடு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கிறோம். ஃப்ரண்ட் சைடில் வந்து மேலே வந்து பிசுறு இருக்கு. ஸோ இந்த ஃப்ரண்ட் சைடு வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஷேப்ல வரும். ஸோ அந்த பிசுறு இருக்கனால ஒரு 1/4 இன்ச்சுக்கு சின்னதாக இந்த மாதிரி 2 மடிப்பு மடிச்சு அப்படியே ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஜாயின் பண்ணணும். இப்போ ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணணும். ஷோல்டர் வந்து நம்ம ஆர்ம் ஹோல் வந்து இங்கே சைடில் இருக்கு இல்லையா. ஸோ 2 ஆர்ம் ஹோலையும் ஈக்குவலாக வச்சுக்கணும். இதான் ஃப்ரண்டோட ஆர்ம் ஹோல், இது பேக்கோட ஆர்ம் ஹோல். ஸோ ரெண்டுத்தையும் இந்த மாதிரி ஈக்குவலாக வச்சுக்கோங்க. ஈக்குவலாக வச்சுட்டு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். ஷோல்டர்ல வந்து ஃப்ரண்ட் சைடு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து நம்ம ஒரு ப்ளீட் மாதிரி அந்த இடத்துல வச்சு 2 ஷோல்டரும் துணி ஈக்குவலா வர மாதிரி வச்சு அப்படியே ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம்.
இந்த மாதிரி 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரண்ட் நெக் பார்த்தா இந்த மாதிரி ஃப்ரில் மாதிரி வந்திருக்கும் பஃப்னு. ஸோ ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. ஷோல்டருக்கு அப்புறம் ஆர்ம் ஹோல் ஜாயின் பண்ணணும். நான் வந்து நெக் ஸ்லீவ் எதுவும் ஜாயின் பண்ணல. ஸோ அதுக்காக நான் வந்து கிராஸ் பீஸ் வச்சு அந்த ஆர்ம் ஹோலை வந்து ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஸோ கிராஸ் பீஸை ஜாயின் பண்ணி மடிச்சு தச்சு ஆர்ம் ஹோல் ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி 2 சைடு ஆர்ம் ஹோலும் கிராஸ் பீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்து சைடில் வந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த 2 இன்ச்சு கிளாத்தை விட்டு அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிடலாம். 2 சைடும் ஸ்டிச் பண்ணிடலாம். இதே மாதிரி இப்போ 2 சைடும் 2 இன்ச்சு கிளாத் விட்டு ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ கீழே வந்து பிசர் இருக்கு. ஸோ மடிப்பு மடிச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு மடிச்சு அப்படியே ஓரத்துல ஃபுல்லா ரவுண்டா ஸ்டிச் பண்ணிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கவுல் ஃப்ராக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸ்டிச் பண்ணி வார் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ளீட்ஸ் நெக்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.